குட் மார்னிங் டியர்ஸ். ஆஃப்ரிக்காவில் ஆன்டி கலோனியல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். காலனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. The African coastline had been explored in the 16th century and few European settlement had come out. 16th centuryல ஆஃப்ரிக்காவோட கடற்கரை பகுதிகளில் ஒரு சில யூரோப்பியன் செட்டில்மெண்ட் உருவானது. But the interior of Africa was unknown to the outside world until the last quarter of the 19th century. 19th centuryயோட எண்ட் வரைக்கும் ஆஃப்ரிக்காவோட இன்டர்னல் போர்ஷன் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமையே தான் இருந்தது. யூரோப்பியன் காலனைசேஷன் பிகின் ஆஃப்டர் அபவுட் 1875. 1875க்கு அப்புறமா தான் ஆஃப்ரிக்காவை யூரோப் வந்து காலனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. The Berlin Colonial Conference of 1884 to 85 resolved that Africa should be divided into spheres of influence of various colonial powers. பெர்லினில் ஒரு கலோனியல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இதில் யூரோப் நேஷன்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்காவோட ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொருத்தவங்க காலனைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. த வார் பிட்வீன் த பிரிட்டிஷ் அண்ட் போயஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஹவவர் வாஸ் இன் டிஃபியன்ஸ் ஆஃப் திஸ் ரெசல்யூஷன். ஸோ பிரிட்டிஷில் இருக்கவங்களுக்கும் போயஸ், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க டச் பீப்புள்ஸ், இவங்க வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் தான் பேசுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு லாங் கிளாஷ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி வார்க்கு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். போயர் வாஸ் த ரிலேஷன் பிட்வீன் த டூ பிரிட்டிஷ் காலனிஸ் ஆஃப் நாட்டல் அண்ட் கேப் காலனி அண்ட் த டூ இண்டிபெண்டன்ட் போயர் ஸ்டேட் ஆஃப் த டிரான்ஸ்வால் அண்ட் த ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் ஹேட் லாங் பீன் அன்ஃப்ரெண்ட்லி. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எப்போவுமே செட்டே ஆகாது. ஸோ பிரிட்டிஷ் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டல் அண்ட் கேப் காலனி இவங்க இருக்காங்க. ஸோ அந்த போயர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட், இவங்க ரெண்டு பேரும் வந்து அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க. த டிஸ்கவரி ஆஃப் கோல்டு இன் டிரான்ஸ்வால் இன் 1886. 1886ல பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்வால் அப்படிங்கிற பகுதியில் தங்கம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இட் லெட் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் மைன்ஸ் செட்டில் இன் அரவுண்ட் த ஜோஹன்ஸ்பர்க். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிற பகுதியில் போயிட்டு குடியேறிட்டாங்க. த போயஸ் ஹேட்டட் தீஸ் பீப்புள் ஹூம் தே ரெஃபர் டு அஸ் யுட்லாண்டர்ஸ். ஸோ இந்த போயஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸை பிடிக்கவே இல்லை. பிரிட்டிஷர்ஸை இவங்க என்னன்னு சொன்னாங்கன்னா யுட்லாண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஃபாரினர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போயஸ் டாக்ஸ் தம் ஹெவிலி அப்பார்ட் ஃப்ரம் டினையிங் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த ஜோஹன்ஸ்பர்க்கில் தங்கியிருந்த இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கெல்லாம் இந்த போயஸ் வந்து அதிகமாக டாக்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்தவித பொலிட்டிக்கல் ரைட்டுமே கொடுக்காம மறுக்கிறாங்க. ஸோ த கொஸ்டின் வாஸ் வெதர் த பிரிட்டிஷ் ஆர் த போயஸ் வே டு பி த சுப்ரீம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு இடையில என்ன ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ் வந்து முதன்மையாக இருக்காங்களா இல்லை போயஸ் வந்து சுப்பீரியராக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஃபியரிங் அட்டாக் ஃப்ரம் த பிரிட்டிஷ் த போயஸ் ஆர்ம் தம்செல்வ் அண்ட் டிசைடட் டு அட்டாக். இப்போ போயஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாம வந்து பிரிட்டிஷை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. The Boer War lasted for 3 years. இந்த போயர் வார் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நடந்திருக்கு. 1899ல் ஸ்டார்ட் ஆகி 1902ல் தான் முடிஞ்சிருக்கு. இனிஷியலி த போயர்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா போயர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பை த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 1900 த போயர் ஆர்மி வாஸ் டிஃபீட்டட். ஆனால் 1900ல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயர்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட தோற்று போயிட்டாங்க. பிரிட்டோரியா வாஸ் ஆக்குபைட். பிரிட்டிஷ் வந்து பிரிட்டோரியாவையும் கைப்பற்றிட்டாங்க. த போயர்ஸ் டுக் டு கொரில்லா ஃபைட்டிங். ஸோ இதனால் இந்த போயர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது. திஸ் கண்டினியூட் ஃபார் அபவுட் 2 years. இந்த வார் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் நடந்திருக்கு. இன் ரிட்லேஷன் த பிரிட்டிஷ் டெஸ்ட்ராய்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் கிராப்ஸ். ஸோ இதனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயர்ஸ் கிட்ட இருந்த அவங்களோட நிலங்கள், அவங்களோட கிராப்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேதப்படுத்துகிறாங்க. தே செட்டப் இன்டர்மெண்ட் கேம்ப்ஸ் ஃபார் த போயர் விமன் அண்ட் சில்ட்ரன். அதுக்கப்புறமா இந்த போயர் விமன் அண்ட் சில்ட்ரன் இவங்க எல்லாருமே பிரிட்டிஷ் வந்து ஒரு கேம்பில் அடைச்சி வச்சு அவங்கள வந்து கொடுமை பண்ணுறாங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட், மெடிக்கல் அண்ட் சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் காஸ் த டெத் ஆஃப் 26,000 பீப்புள். ஸோ இப்போ வந்து இந்த போயரில் இருக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட், மெடிக்கல் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடைக்காம ஒரு 26,000 மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த பிரிட்டிஷ் அனெக்ஸ் த 2 போயர் ஸ்டேட். பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா போயர் ஸ்டேட் ரெண்டையுமே வந்து அவங்க அனெக்ஸ் பண்ணிடுறாங்க. போயர்ஸ் வேர் ஹவவர் ப்ராமிஸ் செல்ஃப் கவர்மெண்ட் டியூ டு திஸ் கோஸ். இதனால போயர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களை நாங்களே வந்து கவர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன் 1907 full responsible government was given to the Transvaal and the Orange Free State. 1907ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட்டை வந்து இனிமே வந்து உங்களை
நீங்களே கவர்ன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. The four state form into a union and South Africa Act passed by the British Parliament in 1909. ஸோ இதனால் 1909ல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேட்டையும் சேர்த்து ஒரு யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா கேம் இன்டு பீயிங் 1910. ஸோ இந்த யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது எப்போ எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1910ல். Nationalist politics in South Africa. There were two main political parties. ஸோ மெயினாக வந்து ஒரு 2 political party தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனியனிஸ்ட் பார்ட்டி which was mainly British. இது வந்து பிரிட்டிஷோடது. அண்ட் the South Africa party which had largely Afrikaners. ஸோ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து போயர்ஸோடது. The first Prime Minister Botha belonged to the South Africa party ruled in cooperation with the British. இதோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதா. இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியை சேர்ந்தவர் தான். அப்படி இருந்தாலும் பிரிட்டிஷ் கூட கோஆபரேட்டிவாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் மிலிட்டன்ட் செக்ஷன் ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி ஃபார்ம் அ நேஷனல் பார்ட்டி அண்டர் ஹெர்சாக். இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்சாக் அப்படிங்கிறவரோட தலைமையில் ஒரு நேஷனல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹெர்சாக் வாண்டட் டு அ ட்வின் பாலிசி. இப்போ இந்த ஹெர்சாக் வந்து புதுசாக ஒரு பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீமசி ஆஃப் ஒயிட்ஸ் ஓவர் பிளாக், அதாவது கருப்பின மக்கள் மேலே வெள்ளை இனத்தவர்களோட ஆதிக்கம், அதுக்கப்புறமா ஆஃப்ரிக்கனர்ஸ் ஓவர் பிரிட்டிஷ் மேலே ஆஃப்ரிக்கனர்ஸோட ஆதிக்கம். ஸோ இதுதான் அவரோட ட்வின் பாலிசி. இந்த 1920 எலெக்ஷன் த நேஷனல் பார்ட்டி கெயின் 44 சீட். 1920ல் நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் பார்ட்டி வந்து 44 சீட் வின் பண்ணியிருப்பாங்க. த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி லெட் பை த ஸ்மட்ஸ். இப்போ வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி யார் லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஸ் அப்படிங்கிறவங்க. இட் செக்யூர்ட் 41 சீட். இவங்களும் வந்து ஒரு 41 சீட் வின் பண்ணியிருக்காங்க. அட் திஸ் ஜங்க்சர் த பிரிட்டிஷ் டாமினேட்டட் யூனியனிஸ்ட் பார்ட்டி மெர்ஜ் வித் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி. ஸோ இந்த டைமில் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா இந்த பிரிட்டிஷோட யூனியனிஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, இவங்க வந்து இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க. Then racist policy against the blacks. The Afrikaners pursued a harsher racist policy towards the blacks and the minority Indians. The Afrikaners அதாவது போயஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிளாக் அண்ட் மைனாரிட்டி இண்டியன்ஸ் இவங்களுக்கு இடையில ஒரு இனவெறியை வந்து தூண்டுறாங்க. In 1923 the act was passed to confine the native residents to certain part of India. 1923ல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டவுனில் மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி an Act of 1913 had segregated black and white farmers. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. அந்த ஆக்ட் ஆஃப் 1913ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அதாவது பிளாக்காக இருக்கவங்க இங்கே வந்து கல்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த பிளாக் பீப்புளால் ஒரு நிலத்தை கூட அவங்களால ஓன் பண்ண முடியல. 1924 elections were won by National Party with the support of the labor movement composed mainly of white miners. 1924ல் வந்து ஒரு எலெக்ஷன் வருது. இதில் நேஷனல் பார்ட்டி வந்து வின் பண்ணிடுறாங்க. பிகாஸ் இவங்களோட யாரோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அவங்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது. The act passed in 1924 prevented blacks from striking work from joining the trade unions. ஸோ இதனால் இந்த பிளாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியனில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப் ப்ரொவின்ஸ் த ஓட்டிங் ரைட் டு பிளாக்ஸ் வாஸ் அபாலிஷ். ஸோ இது வரைக்கும் வந்து அந்த பிளாக் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட் இருந்தது. ஸோ இப்போ அதையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. நேட்டிவ் பிளாக்ஸ் சஃபர்ட் இன் ஆல் ஸ்பியர் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். இப்போ இந்த கருப்பின மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயம் ரீதியாகவும் அரசியல் பொருளாதார ரீதியாகவும் அவங்க ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஒரு அட்டானமஸ் ரைட்ஸ் மாதிரி. ஸோ இன்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்க மாதிரியான ஒரு அர்த்தம். South Africa had gained dominion status and thus had full control over the foreign policy. South Africaக்கு dominion status கிடைச்சிடுது. The world economic depression brought unemployment and bankruptcy. ஸோ அந்த வேர்ல்டே அந்த டைமில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷனில் இருக்குது. ஸோ இதனால் சவுத் ஆஃப்ரிக்காலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. லேபர் withdraw its support given to the national party. Smuts believed that a coalition government was required to solve the country's economic problem. இப்போ வந்து அந்த ஸ்மட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டியவும் வந்து நம்ம merge பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் ப்ராப்ளம்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Therefore, the South African Party and the National Party united in 1934. ஸோ இதனால் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியும் நேஷ்னல் யூனியன் பார்ட்டியும் வந்து merge ஆயிட்டாங்க.
In spite of misunderstanding and the disagreements, the Smith-Herzog alliance lasted until 1939. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஸோ ஸ்மத்ஸும் ஹெர்சாகும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1939 வரைக்கும் ஸோ அலைன்ஸாக தான் இருக்காங்க. South Africa during World War and its aftermath. When the World War II broke out, the United Party split on the issue of South African support for Britain in the war against Germany. World War II broke out ஆன டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் வந்து ஜெர்மனிக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஸ்மஸ் opposed Nazism and wanted South Africa to help them. ஸ்மஸ் வந்து நாசிசம்க்கு எதிராக இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பிரிட்டனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹெர்சாக் வாஸ் சிம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் ஹிட்லர். ஹெர்சாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்லரோட ஐடியாலஜி எல்லாமே பிடிக்கும் அண்ட் ஃபேவர்ட் அ பாலிசி ஆஃப் நியூட்ரலிட்டி. ஸோ இதனால் இவர் வந்து ஒரு நியூட்ரல் பாலிசியவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பார்லமெண்ட் however decided to favor a war. Herzog resigned. இப்போ வந்து பார்லிமெண்ட் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வார்க்கு ஃபேவராக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணது இந்த ஹெர்சாக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸ்மஸ் கண்டினியூ டு ஃபங்க்ஷன் அஸ் த பிரைம் மினிஸ்டர் until 1948. ஆனால் ஸ்மஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1948 வரைக்கும் இவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார். when the passing away of Herzog, many in the party led by him joined the nationalist. ஸோ ஹெர்சாக் போனதுக்கப்புறமா இவங்களோட பார்ட்டியில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. 1948 எலெக்ஷன் கேவ் த ரீயூனிஃபைட் நேஷனல் பார்ட்டி மெஜாரிட்டி ஓவர் த ட்ரன்கேட்டட் யுனைடெட் பார்ட்டி. ஸோ 1948 பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேஷனல் பார்ட்டியில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி இப்போ வந்து அது ஒரு மெஜாரிட்டி பார்ட்டியாக இருக்குது. அப்பார்த்தைட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்பார்த்தைட் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்பார்த்தைட் விச் மீன் separateness became the racial policy of the nationalist party in 1947. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனவெறி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பிளாக்கை வந்து எப்படி அவங்க செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 1950 onwards a series of laws came to be enforced. 1950லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக நிறைய ஆக்ட் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. the whole country was divided into separate areas for the different races. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா புள்ளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கணும், பிளாக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா ஏரியாஸையுமே வந்து செக்ரிகேட் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பிட்வீன் ஒயிட் அண்ட் நாட் ஒயிட் வாஸ் ஃபார்பிடன். ஸோ அதாவது வெள்ளையாக இருக்கவங்க கருப்பின மக்களை மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி ஆல் ஸ்கூல்ஸ் were brought under government control so that education different from that the whites could be implemented for Africans. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இதனால அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பின மக்கள் யாருமே படிக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒயிட்ஸ்க்கு மட்டும்தான் எஜுகேஷன் டீச் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வாஸ் ஆல்சோ செக்ரிகேட்டட். யூனிவர்சிட்டிலையுமே வந்து இந்த ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு. அப்பார்த்தைட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிலீஃப் தட் த பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி of white and black in South Africa would mean black rule. ஸோ இந்த செப்பரேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கலாகவே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்குது. சின்ஸ் இட் would be imperial the European interest, it was decided to keep the Africans the permanent subjection through the force. ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்க வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. Who was the Prime Minister of South Africa in 1958 to 1966 was the brain behind the apartheid policy. ஸோ அந்த டைமில் ஆஃப்ரிக்காவில் வந்து யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ ஸோ அவங்க தான் வந்து இப்படி ஒரு பாலிசியவே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. த ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டட் இன் 1912 ஃபார் த ப்ராக்டிஸ் ஆஃப் ராசிசம். ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வந்து யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறமா தான் ரேசிசம்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. ரெப்ரெஷன் வாஸ் லெட் லாஸ் அகைன்ஸ்ட் த லீடர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ். த ANC வாஸ் பேன் அண்ட் இட்ஸ் லீடர் நெல்சன் மண்டேலா வாஸ் புட் பிஹைண்ட் த பாஸ். ஸோ இதனால் ஒரு ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறமா இந்த ANCயோட லீடர் இருக்காங்க இல்லையா நெல்சன் மண்டேலா, அந்த பார்ட்டியவும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெல்சன் மண்டேலாவையும் ஜெயிலில் போட்டுடுறாங்க. மவுண்டிங் ப்ரெஷர் அட் த குளோபல் லெவல் ஹெல்ப் டு எண்ட் த fascist regime in South Africa. In 1990 the ban of ANC was lifted and Mandela freed after 27 years. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27 வருஷம் ஜெயிலில் இருந்ததுக்கு அப்புறமா நெல்சன் மண்டேலாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன் held subsequently the Africans were allowed to vote. The ANC won the election and Mandela became the first black president of the South Africa. ஸோ அதுக்கப்புறமா நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ANC வின் பண்ணிட்டாங்க. இந்த பிளாக்ஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. ஈவன் தோ apartheid was dismantled, the whites completely dominated the economic sphere. ஸோ என்னதான் வந்து பிளாக்ஸ் வந்து இப்போ சுப்ரீமசியாக இருந்தாலும் அவங்க பிரைம் மினிஸ்டர்ஷிப்லாம் அவங்களுக்கு கிடைச்சாலும் இந்த எக்கனாமிக் ஸ்பியர் அப்படிங்கிறது இன்னுமே வந்து ஒயிட்ஸோட ஹேண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.